வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் தான் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே எதுக்குன்னு தெரியும். என்னோட பேர் அஜித். வெல்கம் டு அஜித் வீலாகர். பொதுவாக எல்லாருடைய மொபைல்லையுமே வாட்ஸ்அப் கண்டிப்பாக இருக்கும். மக்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஆப்பில் இந்த வாட்ஸ்அப் ரொம்பவே ஒரு முக்கியமான இடத்துல இருக்குன்னு தான் சொல்லணும். வாட்ஸ்அப்பை 5 பில்லியன் பேர் ப்ளே ஸ்டோர்லேருந்து இது வரைக்கும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இதோட டெலிகிராமை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டெலிகிராம் 500 மில்லியன் பேர் தான் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த டெலிகிராமில் வாட்ஸ்அப்பை விட நிறைய எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு ஃபியூச்சர் என்னன்னா அன்லிமிட்டெட் கிளவுட் ஸ்டோரேஜ். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லணும்னா உங்கள் எல்லாருக்கிட்டையுமே வாட்ஸ்அப் கண்டிப்பாக இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ணுற மெசேஜஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் தான் ஸ்டோர் ஆகும். நம்மளுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டில் நமக்குன்னு ஒரு 15 GB கொடுத்துருப்பாங்க. இந்த 15 GBயில் தான் நம்ம வாட்ஸ்அப்பில் பண்ணுற மெசேஜ் எல்லாமே ஸ்டோர் ஆகும். இதுக்குன்னே ஒரு 2-3 GB வாட்ஸ்அப் எடுத்துக்கும். ஆனால் டெலிகிராம் அப்படி கிடையாது. நம்ம பண்ணுற SMS ஃபைல்ஸ் எல்லாமே டெலிகிராமுடைய கிளவுட் சர்வரில் தான் ஸ்டோர் ஆகும். இந்த கிளவுட் சர்வரை பயன்படுத்தி நம்மளுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே நம்ம அன்லிமிட்டடாக இதில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி நாம சேவ் பண்ணணும்னா டெலிகிராமில் சேவ்டு மெசேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நிறைய மெசேஜை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு வர வீடியோஸ் எல்லாத்தையும் கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது போக நம்மளுடைய கேலரியில் உள்ள ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே இதில் சென்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷனுக்காகவே நான் வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா சீக்ரெட் சாட். நாம யாருக்கிட்டாச்சும் ரகசியம் பேசணும் அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு இந்த சீக்ரெட் சாட் ஆப்ஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் உள்ள மெசேஜ் எதுவுமே டெலிகிராமுடைய சர்வரில் கூட ஸ்டோர் ஆகாதுன்னா பார்த்தீங்களேன், அவ்வளோ செக்யூர் ஆனது. ஆனால் அந்த மெசேஜ் உங்கள் ஃப்ரெண்டு வெளில சொல்லிட்டாரு அப்படின்னா அது சீக்ரெட் சாட் கிடையாது. இந்த சீக்ரெட் சாட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். அதுக்கு ஒரு டைமிங் இருக்குது. இந்த மெசேஜை நம்ம யாருக்கும் ஃபார்வர்டும் பண்ண முடியாதுங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய மொபைலில் உள்ள ஸ்க்ரீன் கேப்சர் ஆப்ஷனை வச்சு இதை ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுக்க முடியாதுங்க. ரொம்ப செக்யூர் ஆனது இந்த சீக்ரெட் சாட். இப்படி ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் கிடையவே கிடையாதுங்க. அடுத்த ஃபீச்சர் என்னென்னா, நீங்கள் டெலிகிராமில் ஒரு ஃபைலை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபைலுடைய சைஸ் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 1.5 GB வரை இருக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 25-26 MB வரை தான் சென்ட் பண்ண முடியும். ஃபைலாக இருந்துச்சுன்னா ஒரு 100 MBக்குள்ளே சென்ட் பண்ணலாம். ஆனால் டெலிகிராமில் 1.5 GB வரை நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம் எதை வேணாலும். இப்போ ஒரு வீடியோவை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களேன், அது ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு உடையவே குவாலிட்டி அப்படியே இருக்கும். அடுத்த ஃபியூச்சர் என்னான்னு கேட்டிங்கன்னா வாட்ஸ்அப் வெப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வாட்ஸ்அப்பை லேப்டாப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா மொபைல்லையும் ஆன்லைனில் வச்சுக்கிட்டு தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஆனால் டெலிகிராமில் அப்படி தேவையே இல்லைங்க. டெலிகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரே இருக்குது. அதை நம்மளுடைய லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணலாம். மொபைல் ஆன்லைனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. டெலிகிராமில் நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 லட்சம் பேரை அந்த குரூப்பில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் டெலிகிராமில் ஒரு சேனல் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அன்லிமிட்டடாக அதில் எவ்வளோ பேர் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வாட்ஸ்அப்பில் அப்படி கிடையாதுங்க. 256 பேர் மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும் குரூப்பில். இந்த டெலிகிராமில் என்ன பண்ணுறானுங்கன்னா நிறைய குரூப் கிரியேட் பண்ணி லிங்க்லாம் போட்டு சம்பாரிச்சிட்டு கிடக்கானுங்க. அதை விட்டுருங்க. இந்த குரூப்பில் நம்மளுடைய நம்பர் தெரியாதபடி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. நம்மளுடைய நம்பரை எப்படி ஹைட் பண்ணி வைக்கிறதுனா செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா ப்ரைவசி செட்டிங் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு நீங்கள் உங்கள் நம்பரை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி ஒரு ஆப்ஷன் வாட்ஸ்அப்பில் கடைசி வரைக்கும் வரவே போகிறதில்ல. டெலிகிராமில் லேட்டஸ்ட்டாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா பீப்புள்ஸ் நியர்பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் யாராச்சும் டெலிகிராம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட நம்ம சாட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒரு ஆப்ஷன் ஃபேஸ்புக்கில் இருக்குது. இது நமக்கு தேவையில்லை அப்படின்னா நம்மளுடைய ப்ரொஃபைலை நம்ம ஹைட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அப்புறம் டெலிகிராமில் ஆட்டோ நைட் மோடு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறோம், அதில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அந்த மெசேஜை இதில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, யாராச்சும் நமக்கு ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மெசேஜ் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி டெலிகிராமில் நிறைய சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதனால தான் சொல்கிறேன் வாட்ஸ்அப்பை விட டெலிகிராம் பெஸ்ட்னு. வாட்ஸ்அப்பில் உள்ள 2 முக்கியமான ஃபியூச்சர்ஸ் இந்த டெலிகிராமில் இல்லை. ஒன்று என்ன அப்படின்னா வீடியோ கால். இப்போதைக்கு டெலிகிராமில் வீடியோ கால் பண்ணவே முடியாது. ஆனால் வீடியோ காலுக்கு பதிலாக வீடியோ மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. பயங்கரமாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் நம்ம ஸ்டேட்டஸ் போட்டு ரயில் விடவே முடியாது. இந்த ஃபியூச்சர்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராமை நீங்கள் இனிமேல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அஜித் வீலாகர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.